இந்த பெர்சன் பார்த்தீங்கன்னா, காதல இன்னும் எக்ஸ்பிரஸ் பண்ணல. காதல உள்ள தேக்கி வச்சுட்டு தவிச்சிட்டுருக்காங்க. அதே மாரி நீங்க தான் அவங்க சோல்மேட்ன்னு நெனைக்கிறாங்க. உங்களுக்கு இந்த பெர்சன் யாருன்னு நல்லாவே தெரியும். அதுதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான சைன். இந்த சைன்ஸ், இந்த எனர்ஜிலாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்டின்னா, இது உங்களோட ரீடிங் தான். தூரமா இருந்து உங்கள ரசிப்பாங்க. ஆனா கிட்ட வந்து இன்னும் காதல சொல்லல. உங்களுக்கு தெரியும் அவங்க உங்கள நேசிக்கிறாங்க அப்படின்னு. ஆனா ரொம்ப மிஸ் பண்றாங்க. உங்கள எனர்ஜெட்டிக்கலா ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஆனா வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம வேற ஒரு ரீடிங்ல பார்க்கலாம். இப்போ இவங்க இந்த நொடி உங்கள பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அவங்க மன எண்ணம் என்ன? என்ன ஓட்டம் என்ன? அப்படின்னு இங்க பார்க்கலாம். கண்டிப்பா அவங்க வந்து காதல இன்னும் சொல்லல அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க தான் அவங்களோட பெர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனர்ஜெட்டிக்கலாவும் உங்களோட அவங்க அ பேசிக்கிறாங்க. இட்ஸ் லைக் 5D கனெக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு உங்களுக்குள்ள. 2 பேத்துக்கும் தெரியும். நீங்க ஒருத்தங்கள ஒருத்தங்க நேசிக்கிறீங்க. யூ கேன் சென்ஸ் தேர் எனர்ஜி. ஆனா நேர்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இங்க பார்க்கலாம். பிராக்டிஸ் கம்பேஷன், சீ திங்ஸ் ஃப்ரம் அ ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ அவங்க வந்து உங்கள வேற கண்ணோட்டத்தோட பார்க்குறாங்க. மேபி இவ்வளோ நாளா வந்து உங்கள ஒரு அட்மையர் பண்ற பெர்சனா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இல்ல தூரத்துல இருந்து உங்கள ரசிக்கிற அந்த ஒரு பெர்சனா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது வந்து அவங்களோட பார்வையே உங்கள பத்தின பார்வைய சுத்தமா மாத்திருச்சு. சூஸ் லவ். அவங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் திரும்ப திரும்ப உங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து எந்த சூழ்நிலையிலயும் நான் வந்து இந்த காதல தாண்டி போக போறதில்ல. இல்ல இந்த காதல் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. ஓ மை காட்! சச் அ ஸ்வீட் பெர்சன். இங்க பார்த்தீங்கன்னா, பாட்டம் டெக் எனர்ஜி ஐ லவ் யூ. தேர் ஆர் பவர்ஃபுல். ஓ தீஸ் ஆர் பவர்ஃபுல் வேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் அவங்க சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து, அத சொன்னா அந்த நொடியிலேருந்து உங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சும்மா வெறும் வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு மேலெழுந்த வாரியான சில விஷயங்கள் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த காதல் இருக்குமா? இல்லையா? அப்படின்ற போராடுற ஒரு எனர்ஜிக்கு அவங்க போக விரும்பல. அவங்க உங்கள விட்டு விலகி இருக்காங்க. நான் விலகி இருக்கிறதுக்கு காரணம், உங்கள ரொம்ப நேசிக்கிறாங்க. உங்கள வந்து ரொம்ப ஒரு அழகான ஜீவன் அப்படின்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி காதலா இப்போ இருக்க சூழ்நிலையானா, எப்பவுமே ஒரு சாய்ஸ் இருந்துட்டே இருக்கும். காதல்ல, இந்த காதலா இல்லன்னா வந்து சூழ்நிலையா அப்படின்னா, அவங்க சொல்றாங்க, "நான் எப்பவுமே இந்த காதல தான் தேர்ந்தெடுப்பேன். என் சூழ்நிலைய வந்து இந்த காதல என்கிட்டருந்து எடுத்துட்டு போற அந்த பவர என் சூழ்நிலைக்கு நான் நிச்சயமா தரமாட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உங்கள உங்கள ரொம்ப ரசிக்கிறாங்க. உங்களோட ஒரு ஒரு விஷயத்தையும் அவங்க ரொம்ப டீப்பா பார்க்குறாங்க. உங்களோட கேரக்டர், உங்களோட அப்பியரன்ஸ், நீங்க என்ன பண்றீங்க? ரீசென்ட்டா ஒரு இன்சிடென்ட் நீங்க பண்ணதா இருக்கலாம், அவங்க கேள்விப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்லன்னா அவங்க உங்கள பத்தி அப்சர்வ் பண்ண விஷயமா இருக்கலாம். அது வந்து கம்ப்ளீட்டா அவங்கள வந்து மாத்திருச்சு. உங்களோட கம்பேஷன் நீங்க வச்சிருக்க உங்களோட மனசு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு தான் அவங்க மெயினா சொல்றாங்க. நீங்க அவங்க வந்து ரிலேஷன்ஷிப் பார்ட்னர். நீங்க தான் அவங்களோட வந்து சோல்மேட் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு துளி சந்தேகம் இல்ல. கூடிய சீக்கிரம் அவங்க வந்து உங்ககிட்ட அந்த ஐ லவ் யூங்கிற பதத்த சொல்லுவாங்க. சொல்லும்போது அவங்க வந்து என்ன இதனால இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றாங்கன்னா, வெறும் வார்த்தைகளால வந்து சொல்லிட்டு நான் போக விரும்பல. என் செயல் மூலம் வந்து நான் உங்கள எவ்வளோ நேசிக்கிறேன் அப்படின்னு காட்டணும்னு நெனைக்கிறேன். மேபி நான் விலகி இருக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகத்த உண்டு பண்ணலாம். ஆனா, என்னோட எண்ணமும் அந்த இன்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப தூய்மையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அவங்களுக்கு. இன்னும் என்ன சொல்ல விரும்புறாங்க? உங்கள பத்தி என்ன ட்ரீம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நிஜமா அவங்க வந்து உங்ககிட்ட ட்ரீம் இப்ப என்ன மாதிரி எண்ணம் வச்சிருக்காங்கன்னு சொல்ல விரும்பல. ஏன்னா இந்த கார்ட் வந்து சீக்ரெட் கார்டா வருது. ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான விஷயங்கள் உங்கள பத்தி அவங்க வச்சுட்டுருக்காங்க. இன்னும் யார்கிட்டயும் அவங்க இத பகிர்ந்துக்கல. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்க மேல அலாதி காதல் வச்சிருக்காங்க. இன்ஃபினிட்டி சிம்பல். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, மை லவ் ஃபார் யூ இப்ப ஸ்கை ராக்கெட்ட தொடருது. அது எங்க போறது? டைம். இது காதல், இது டைம். 2யும் தாண்டி வந்து அந்த காதல் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து நிச்சயமா சாதாரண காதல். இது வந்து ஒரு க்ரஷ் இல்ல நான் வந்து உன்ன தூரமா இருந்து ரசிக்கிறேன். அந்த மாதிரிலாம் ஒரு விஷயமே இங்க இல்ல. உண்மையான காதல் இருக்கு. ஐ அடோர் யூ. நான் சொல்லல உங்கள தூரமா இருந்து ரசிக்கிறாங்க அப்படின்னு. அத தான் அவங்க சொல்றாங்க. ஆனா இத அவங்க யார்கிட்டயும் பகிர்ந்துக்கிட்டதும் இல்ல. இந்த விஷயங்கள் இவ்ளோ தூரம் உங்க மேல ஆழமான காதல் வச்சுட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் இன்னும் யார்கிட்டயும் அவங்க சொன்னதில்ல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கூடிய சீக்கிரம் உங்ககிட்டயே வந்து அவங்க காதல சொல்லப் போறாங்க. அதுவரைக்கும் மேபி அவங்க உங்கள நம்ப சொல்றாங்க. இந்த காதலையும் சரி, இந்த கனெக்ஷனையும் சரி. ஏன் நேரம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல பார்க்கலாம்.
இப்போ வந்து நீங்க உங்கள பத்தி அவங்க என்ன எண்ணம் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதேமாரி நீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிக்கும் அப்படிங்கிறத தான் இங்க பார்த்துட்ருக்கோம். ஆர் யூ த மூன் பிகாஸ் ஈவன் வென் இட்ஸ் டார்க் யூ ஸ்டில் சீம் டு ஷைன். அதுதான் நீங்க வந்து எவ்வளோ தூரம் வந்து உங்கள சூழ்நிலை கைதிகளா பிரபஞ்சம் ஆக்குனாலும் சரி, இல்ல உங்கள சுத்தி இருக்கவங்க வந்து இந்த இந்த கனெக்ஷன இல்லன்னா உங்கள சுத்தி ஒரு ஒரு டார்க்னஸ கிரியேட் பண்ணாலும் சரி, உங்களோட அந்த ஏதோ ஒரு விஷயம் இங்க பார்த்தீங்கன்னா, ஒளிக்கற்றைகள் இங்க வருது. எங்கேருந்து ஒளிக்கற்றைகள் வரும்? ரொம்ப டார்க்கா இருக்கும்போது ஒரு சின்ன இடத்துல ஒரு கேப் இருந்தா மட்டும் தான் இந்த ஒளிக்கற்றைகள் வரும். அந்த மாரி தான் டார்க்கா இருக்கு. ஆனா உங்க காதல், உங்க கம்பேஷன், உங்க கேரக்டர்ங்கிறது வந்து அந்த டார்க்னஸ தாண்டி அவங்கள ரீச் ஆகுது. ஸோ, ஏதோ ஒரு விஷயம், நீங்க பண்ற விஷயம் எனர்ஜெட்டிக்கலா அவங்கள ரீச் ஆகுது. அப்படி இல்லன்னா வந்து அவங்க உங்கள ரொம்ப டீப்பா அப்சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. இதே மாதிரி இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப வெளியிலலாம் வந்து பார்க்கும்போது ஒண்ணுமே இல்ல. வெறும் வந்து குழப்பம் நிறைஞ்ச இடமா மாதிரி தோணும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு. ஸோ இந்த பெர்சன் வந்து சும்மா சைட் அடிக்கிறாங்க, இல்லன்னா வந்து இட்ஸ் ஜஸ்ட் டைம் பாஸ் பண்றாங்க. அந்த மாதிரி தான் தோணும். ஆனா டீப் டவுன் அவங்க மனசுல பார்த்தீங்கன்னா, அவங்க தூரமா இருந்து உங்கள ஒரு நொடி பார்த்தாலும் சரி, அந்த பார்க்குற ஒரு நொடி வந்து அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பூந்தோட்டத்தையே உருவாக்குது. அது வந்து அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது எவ்வளோ தூரமா இந்த கனெக்ஷனும், அந்த பார்வையும் வந்து வேல்யூபிள் அப்படின்னு. நீங்க எவ்வளோ வேல்யூபிள் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டா தான் தெரியும். அவங்க இத யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிட்டதே கிடையாது. யூ ஆர் மை பெஸ்ட் பார்ட். சோல்மேட். அதே மாதிரி நீங்க தான் அவங்களோட பெஸ்ட் பேர். உங்களோட இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் மாரி. ரொம்ப கொண்டாட்டமா இருக்காங்க அவங்க. உங்களோட அருகாமையில இருக்கும்போது, இல்லன்னா நீங்க அவங்க கண் படுற தூரத்தில இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே டான்ஸ் தான், ஒரே கூத்து தான். அவங்க மனசுக்குள்ள ஒரே கும்மாளம் தான். ஆனா வெளியில வந்து யார்கிட்டயும் அத காமிச்சுக்கவே மாட்டாங்க. இட்ஸ் லைக் வெரி சட்டில் பெர்சன். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு, இந்த பெர்சனுக்கு எக்ஸ்பிரஷன்லாம் வருமா? எமோஷன்ஸ்லாம் இருக்கா? அப்படின்னு நினைக்கிற மாரி தான் இருப்பாங்க. பட் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, குத்து டான்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பெர்சன். 9 ஆஃப் கப்ஸ் இங்க பார்த்தீங்கன்னா, ஓ மை காட்! நீங்க தான் அவங்களோட கனவு. அந்த கனவுக்கு ஒரு உருவம் குடுத்து, அவங்க முன்னாடி நடமாட விட்டா, அது நீங்க தான். இட்ஸ் லைக் உங்க கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ட்ரெஸ் பண்ற வே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் நீங்க உட்கார்ற போஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப சீக்ரெட்டா அவங்க அட்மையர் பண்றது. மேபி நீங்க மோஸ்ட்லி கைய கட்டிட்டு இருப்பீங்க. நிக்கும்போது இல்லன்னா வந்து எங்கேயாவது இருக்கும்போது கைய கட்டிட்டு இருப்பீங்க. முன்னாடி கை கட்டுற பழக்கம் இருக்கு உங்களுக்கு. இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப அட்மையர் பண்ற விஷயங்கள். இட்ஸ் லைக் அது வந்து அவங்களுக்கு என்ன, நீங்க கைய கட்டிட்டு இருக்கும்போதோ, இல்லன்னா நீங்க உட்கார போஸ்டர் ஏதோ ஒண்ணு வந்து அவங்களுக்கு நீங்க எவ்ளோ கான்ஃபிடென்ட், எவ்ளோ பவுண்டரீஸ் நீங்க அப்படியே அந்த உட்கார அந்த போஸ்லயே தெரியும். என்கிட்ட யாராவது வந்துராதீங்க, வந்தீங்கன்னா வாங்கிடுவீங்க அப்படின்ற மாதிரி. இட்ஸ் லைக் நீங்க ஏதோ ஒரு விஷயத்த அது மூலம் எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் லைக் வெரி ஸ்ட்ராங், ஸ்டேபிள் பெர்சன். அது வந்து நீங்க பண்ற ட்ரெஸ்ஸிங்ல, பிஹேவியர்லேருந்தே அவங்களால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்ல சொல்ல விரும்புறாங்க. 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ். மேபி நீங்க ஒரு ஆர்டிஸ்ட். அது வந்து அவங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க. நீங்க நீங்க ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா, அத பத்தி அவங்களுக்கு கொஞ்சம் நாலேட்ஜ் இருக்கு. மேபி நீங்க பண்ற ஆர்ட் ஒர்க் அவங்களுக்கு பிடிக்கும். இல்லன்னா நீங்க பண்ற வேலை அவங்க ரொம்ப ரசிச்சு பார்க்குற விஷயம். கூடிய சீக்கிரம் இந்த பெர்சன் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவேன்னு சொல்றாங்க. கவல கவலைப்படுறதுக்கு இங்க ஒண்ணும் இல்ல. இது கவலைப்படாதன்னு அவங்க சொல்லல. கூடிய சீக்கிரம் நான் வந்து உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சில சமயம் நீங்க வந்து ரொம்ப ஓப்பனா பேசுவீங்க. அதுவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இட்ஸ் லைக் ஒளிவு மறைவு இல்லாம சில விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணும்போது, இட்ஸ் லைக் ரொம்ப ஓப்பனா பேசுறதும் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். த எம்பரர் அண்ட் 6 ஆஃப் வாண்ட்ஸ். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஏன் உங்கள விட்டு விலகி இருக்காங்க, இல்லன்னா வந்து இன்னும் காதல எக்ஸ்பிரஸ் பண்ணல அப்படின்னா, நிச்சயமா இந்த காதல், இந்த வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றி வேணும். இந்த கனெக்ஷன் வந்து நிச்சயமா வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கிரேவிங்ஸ் வந்து ஈகோன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து நிச்சயமா வெற்றி வேணும். அவ்வளோதான். அவங்க வந்து அதில ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இட்ஸ் லைக் நான் அடிச்சா வந்து கரெக்ட்டா அடிக்கணும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய நான் மிஸ் பண்ண விரும்பல. அதாவது உங்ககிட்ட வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துட்டு இருக்கிற அந்த விஷயம் அவங்களுக்கு வேண்டாம். அவங்க வந்தா ரொம்ப ஸ்டேபிளா, நிலையான ஒரு தன்மையோட வந்து உங்க கைகள பிடிச்சு கூட்டிட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஆசிலேஷன் இந்த வந்து இருக்குமா இல்லையா? நோ. அந்த குழப்பமே அவங்களுக்கு வேண்டான்னு நினைக்கிறாங்க. நான் வரப்போறேன், உன் கைய பிடிக்க போறேன், கூட்டிட்டு போக போறேன். அவ்வளோதான். இதுல வந்து எந்த துளி குழப்பமும் உங்களுக்கும் தேவையில்லன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கும் அது தேவையில்லன்னு நினைக்கிறாங்க. என்னால அத வந்து தாங்கிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து
அவ்வளோ ப்ரீஷியஸ். நீங்க அவ்வளோ வந்து விலை மதிக்க முடியாத ஒரு ஜீவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொன்ன மாரி நீங்க உட்கார்ற போஸ்டர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கு அது அவங்களுக்கு. அது என்ன மாதிரி அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் அது நீங்க உட்கார்ற ஸ்டைல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நீங்க வெற்றி அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமா அடைஞ்சுட்டு போயிட்டுருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்க செய்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தனித்துவமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு அவங்க உங்ககிட்ட உங்கள பத்தி இப்ப நினைக்கிறது என்னன்னா, உங்களால வந்து நெறைய சாதிக்க முடியும். யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ் அப்படின்றாங்க. இல்லனா நீங்க பெரிய விஷயங்கள சாதிக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் உங்ககிட்ட இருக்கு. ஆனா, நீங்க இன்னுமே வந்து 9 ஆஃப் கப்ஸ்ல தான் இருக்கீங்க. எம்பரர் இந்த எனர்ஜிக்கு இன்னும் போகல. பட் கூடிய சீக்கிரம் நீங்க போயிடுவீங்க. இல்லன்னா அது அவங்களோட விஷ். நீங்க நெறைய விஷயங்கள் செய்யணும். அத வந்து அவங்க அட்மையர் பண்ணணும். நெறைய கனவுகள் இருக்கு உங்கள பத்தி அவங்களுக்கு. நீங்க உங்கள பத்தி கனவு காண்றீங்களோ இல்லையோ, அவங்க நெறைய உங்கள பத்தி கனவுகள் வச்சுட்டுருக்காங்க. உங்கள நீங்க ஏதாவது ஒரு சக்சஸ் டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணும்போது, உங்களோட வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி. உங்களுக்கு உற்ற துணையா அவங்க இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. நீங்க வந்து வாழ்க்கையில வெற்றி அடையறதுக்கோ, முன்னாடி போறதுக்கோ, அந்த வெற்றிகள அனுபவிக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன சந்தோஷம் தரும்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருந்தேன்னா, ஏன்னா உங்களோட சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. நிச்சயமா வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலோட சப்போர்ட் இருக்கு. ஒரு வெற்றி நிச்சயமா நீங்க அடைய போறீங்க. அதுலலாம் எந்த குழப்பமும் இல்ல. ஆனா நீங்க உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்ற ஒரே ஒரு விஷயம் இங்க என்ன அப்டின்னா, பார்க்குற வியூவர்ஸ்க்கு பிரபஞ்சம் சொல்றது, இப்போ நீங்க இருக்கிற இடத்துல இந்த இந்த எனர்ஜி வந்து அலைன் ஆகாது. நீங்க எங்கேயோ ஒரு ஒரு இடம் மாற்றம் பண்ண போறீங்க. ஒண்ணா இருக்கிற ஜாப் மாத்த போறீங்க. இல்லன்னா வந்து சிச்சுவேஷன்ஸ் மாறும். அந்த அந்த சூழ்நிலையில தான் இந்த பெர்சன் உங்க 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 வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. ஏதோ ஒரு மாற்றம் நீங்க எதிர்பார்க்க போறீங்க. இல்லன்னா ஒரு மாற்றம் உங்களுக்கு நிகழப்போகுது. மேபி ஜாப், கெரியர்ல உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். இல்லன்னா வந்து ஒரு ஜாப்ல வந்து உங்களுக்கு பெரிய பெரிய பொசிஷன்ஸ் கிடைக்கும். ஏதோ ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில மாறப்போகுது. இட்ஸ் பாட்டம் டெக் எனர்ஜி. இது இப்ப நீங்க அலைன் ஆயிட்டு இருக்கீங்க அந்த எனர்ஜிக்கு தான். ஸோ அப்பதான் இந்த பெர்சன் உங்க வாழ்க்கைக்குள்ள என்டர் ஆக போறாங்க. அந்த நீங்க மாற்றத்த கோ த்ரூ பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பெரிய சப்போர்ட் சிஸ்டமா வந்து இந்த பெர்சன் இருக்க போறாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு பாஸ்ட் ஃபெயில்டு ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்க வந்துட்டுருக்கீங்க. அதனால இந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓவர் ட்ராமேட்டிக்கா இருக்கும். இதெல்லாம் உண்மையா? என்னால நம்ப முடியல அப்படின்ற மாரி நெகட்டிவ் எனர்ஜி இருந்தது அப்படின்னா, அதெல்லாம் வந்து வச்சுக்காதீங்க. இந்த பெர்சன் உங்க மேல வச்சுட்டுருக்க காதல் ரொம்ப ரொம்ப ஆழமானது. பழைய ஃபெயில்டு சிச்சுவேஷன் எதையுமே வந்து இந்த கனெக்ஷனுக்குள்ளேயோ, இந்த சிச்சுவேஷனுக்குள்ளேயோ ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. இந்த பெர்சன் உங்கள வந்து ரொம்ப ஆழமா நேசிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த அந்த அளவுக்கு நீங்க வந்து உங்க எனர்ஜிய கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து இந்த கனெக்ஷன முன்னாடி எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் இந்த பெர்சன் உங்க மேல வச்சிருக்க காதல் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.